உங்க ராசி சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் உள்ள ஒரு ராசி. ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்க, 30 வயசு கூட வச்சுக்கலாம். இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம்னு சொல்லி பார்க்காம உடல் உழைப்பையும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி. உலகத்துக்கு நீங்க யாருங்கிறது காட்டக்கூடிய ஒரு தருணம் 30 வயசுக்கு மேலதான் இருக்கும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள்? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். சினிமா மோகங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ராசிக்காரர்கள் தான். ஒரு 10 பேர் 15 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகார திறமை, ஆளுமை திறமை உடைய ஒரு ராசியும் நீங்க தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட கால வயதுக்கு மேல உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க நாட்டம் செலுத்தணும். இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாட்டுல பல தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய தருணத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். இருந்திருந்தா கூட மகர ராசியில உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மோகமும் ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உடைய ஒரு ராசி மகர ராசி. மகர ராசிக்காரங்க வெளி தோற்றத்துக்கு வேணா அரசியல் பிரவேசம் பண்ணலாம். அரசியல்ல முழு வீச்சு ஈடுபட்டா நீங்க நிறைய இழப்புகளை தான் ஏற்படுத்தணும். திருமணத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே பண்ணி கால தாமதமான ஒரு திருமணம் நாளைக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்திட்டு. பொதுவா மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைங்க மேல ரொம்ப நீங்க கேர் பண்ணணும். உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா ஒரு குறை கிடையாது. இல்லைன்னா அந்த குழந்தைங்கனாலேயே உங்களுக்கு ஹெட்டேக். கவனமா இருக்கணும் மகர ராசிக்காரன். ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும் பீஸ்ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள் உடையது, ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உடையது. மாற்றம் கட்டாயமா மகர ராசிக்காரங்கள் எல்லா ஆண்களுக்குமே உண்டு. ஆனா கொஞ்சம் கோபக்காரங்க தான், குணமுள்ள கோபக்காரங்களா தான் இருக்கீங்க. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் மகர ராசி. சனி பரமாத்மாவுடைய ராசி. இதுல 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இப்ப சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் உள்ள பலமான ராசி, பலம் வாய்ந்த ராசின்னு சொல்லலாம். பல ஸ்டார்களை உருவாக்குன ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். கஷ்டப்பட்டவங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையுடைய ராசி. ஆனா நீதிமான். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்டு தாம் படிக்கணும். படிக்காத மேதைகளா இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசி சூரிய பகவான், சந்திர பகவான்,
செவ்வாய் பகவான் உள்ள ஒரு ராசி. ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்க, 30 வயசு கூட வச்சுக்கலாம். இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம்னு சொல்லி பார்க்காம உடல் உழைப்பையும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி. உலகத்துக்கு நீங்க யாருங்கிட்டு காட்டக்கூடிய ஒரு தருணம் 30 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்குள்ளே வெளிநாடு வெளிதேசம் ஒரு அமைப்பான ஒரு தன்மை உடையது. உடம்பை வில்லா வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஜிம் பாடின்னு கூட சொல்லலாம், ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட சொல்லலாம். நிறைய பேர் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில கூட நீங்க இருப்பீங்க. இந்த ராசிக்காரன் மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசிக்காரங்களுக்கு 40 வயசுக்கு மேலே வந்துடும். ஆனால் 40ல இருந்து 55 45 ஒரு 50 வயசு வரைக்கும் உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகணும்னு உங்க சுற்று வட்டாரமே உங்களுக்கு சூனியம் கூட பண்ணும். சினிமா மோகங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ராசிக்காரர்கள் தான். ஒரு 10 பேர் 15 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகார திறமை, ஆளுமை திறமை உடைய ஒரு ராசியும் நீங்க தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட கால வயதுக்கு மேல உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க நாட்டம் செலுத்தணும். இல்லைன்னா ஆன்மீக ஈடுபாட்டுல பல தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய தருணத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். இருந்திருந்தா கூட மகர ராசியில உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மோகமோ, ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உடைய ஒரு ராசி மகர ராசி. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல உச்ச நிலைமை கூட கொண்டு போவார். பல நில புலன்கள், சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த காரு, ஒரு மாளிகைகள், இந்த மாதிரியான தருணத்தெல்லாம் 40 வயசுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைச்சு. தாய் தகப்ப மேல கொஞ்சம் பாசக்கார் தான், ஆனா மனைவியை அமையிறது கொஞ்சம் கஷ்டம். உங்க பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய மனைவி இருந்திருந்தாலும் மனைவி மக்களுக்காக நீங்க வாழணும். தன்னுடைய சுற்று வட்டாரத்துல சுகத்தோட வாழக்கூடிய தருணத்துல மேன்மை தரக்கூடிய அமைப்புல நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். என்ன யோகம்னா, ஒரு கோயில் கட்டணும், இல்லை ஒரு நாட்டாமையாக இருக்கணும், இல்லை ஒரு கோயிலில் ஒரு தலைவர் பதவியோ, இப்படியாப்பட்ட ஒரு தருணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ராசியும் கூட. அரவாணிகளுடைய சம்பந்தப்பட்ட ஒரு ராசி, அவங்களுடைய நட்புகள் ஏற்படும். அப்படியாப்பட்ட தோரணம் உடம்பெல்லாம் வில்லா வளைக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. பாதி பேர் கலைத்துறையில் தான் இருப்பாங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் மேற்படுவாங்க. இல்லைன்னா கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடிய தருணத்தில் இருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைக்கக்கூடிய தருணம் உங்களுடைய சர்க்கிளில் தான் இருக்கும். கவனமாக நீங்கள் இருக்கணும் மகர ராசிக்காரங்க. எம்பெருமான் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே காரகத்தன்மை, ஒரே குணாதிசைகளில் உடையவங்க. இந்த 2 பேரையுமே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை அறிஞ்சுண்டு உங்கள் வாழ்க்கை மோட்சம் அடையக்கூடிய தருணத்தில் உண்டு. ஆயுசெல்லாம் உங்களுக்கு அதிகம்தான். எப்படியும் 75 வயசு, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் நீங்கள் வாழுவீங்க. பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் பேச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும், நட உட பாவனைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அரசியல் பிரவேசத்துக்கு நீங்கள் ஆகாது. மகர ராசிக்காரங்க வெளி தோற்றத்துக்கு வேணால் அரசியல் பிரவேசம் பண்ணலாம். அரசியலில் முழு வீச்சு ஈடுபட்டால் நீங்கள் நிறைய இழப்புகளை தான் ஏற்படுத்தணும். திருமணத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே பண்ணிடணும். காலதாமதமான ஒரு திருமணம் நாளைக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைங்க மேலே ரொம்ப நீங்கள் கேர் பண்ணணும். உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஒரு குறை கிடையாது. இல்லைன்னா அந்த குழந்தைங்கனாலேயே உங்களுக்கு ஹெட்டேக் வந்துடும். கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க.
ஒரு நாளையும் ஒரு நிமிஷத்தையும் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உடையவங்க. மாற்றம் கட்டாயமாக மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா ஆண்களுக்குமே உண்டு. ஆனால் கொஞ்சம் கோபக்காரங்க தான், குணமுள்ள கோபக்காரங்களாக தான் இருப்பீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனும் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா அவங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்தில் இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம், முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.